எங்க அப்பன் பாலசுப்ரமணியனை பார்க்க போறேனே, தண்டாயுதபாணியை பார்க்க போறேனே, கோவைக்கு வந்து விட்டேன் என்று சொல்லி பன்றிமலை சுவாமிகள் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். உடனே சொல்கிறார், முதலிலே இந்த மண்ணை மிதித்ததுமே எனக்கு மருதமலைக்கு செல்ல வேண்டும், அங்கே திருநீற்றை வாங்கிக் கொள்ளணும், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கிறார். பல கோடீஸ்வரர்கள், செல்வந்தர்கள், சாமி எங்க வீட்டுக்கு வாங்க, இல்லையா முதல்ல மருதமலை தான். சென்று வந்ததுமே திருநீற்றின் பெருமையை சொல்கிறார். 1,00,00,000 ரூபாயும் சரி, ஒரு பிடி திருநீரும் சரி, எதுன்னு கேட்டால் மருதமலையானுடைய திருநீர் தான் எனக்கு முக்கியம், எந்த நேரத்திலும் உதவும் என்கிறார். ஒரு பழைய பணக்கார வீட்டு பையன் மனசுக்குள்ளே லைட்டாக நினைக்கிறான், என்ன திருநீர் அவ்வளவு சிறப்பா அப்படின்னு நினச்சிட்டு அப்படி விசிறான். ஏன்னா அவங்க அம்மா அப்பாலாம் திட்டுவாங்க இல்லையா. சிரித்து கொண்டே சொல்கிறார், ஆமாம், இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள். ஐயா மருதமலை ஆண்டவன், அவன் நினைத்தால் ஒரு வினாடியில் உலகை தலைகீழாகவும் மாற்றுவான், மீண்டும் சீராக்குவான்னு சொன்னார். அப்படியா? எட்ட கால் கட்டவர்களால் பூமியை அழுத்துகிறார். அந்த இளைஞனுக்கு உலகமே தலைகீழ உருள்வதைப் போல ஒரு எண்ணம் வந்து மயக்கத்தில் ஆழ்கிறான். மீண்டும் சற்று திருநீற்றை ஈட்டு விடுகிறார். முருகா அப்படின்னா அவனுக்கு பாடக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து விடுகிறது, ஞானமும் பிறந்து விடுகிறது.